காவேரி விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வெளிய வந்து ஒரே ஆரவாரமா இருக்கு. வான வேடிக்கையா இருக்கு. அத பார்க்கும்போது ஒண்ணும் புரியாம 2 பேர் வெளிய போறாங்க. பார்த்தா வந்து பசுபதி வந்து ஓவரா வந்து அட்டகாசம் பண்ணிட்டு வராரு. ராகினி, அஜய் வந்து ஒரே குத்தாட்டம் போட்டுட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்குற காவேரி விஜய்க்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. காவேரி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து ஐய்யய்யோ! இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இந்த ஆள் வந்து இப்படி பண்றாரே! இப்ப எப்படி சமாளிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து "பாத்தியா, நீ கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நெனச்ச. ஆனா என் பொண்ணுக்கு எப்படி ஜாமா கல்யாணம் பண்ணிட்டேன் பாத்தியா? இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் பார்க்குறேன் அந்த வீட்ல நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் அந்த வீட்ல இல்லாம எங்க போயிட போறா காவேரி? அந்த வீட்டுக்கே காவேரி தான் ராணி, புரியுதா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? காவேரி வெளிய தள்ளலான்னு? முதல்ல உங்க பொண்ணு அந்த வீட்டுக்கு வராளான்னு பார்க்கலாம் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. பின்ன என் பொண்ணு அங்க வராம எங்க போறா? இங்க பாருங்க, நீங்க ஏத்துக்கினாலும் அந்த வீட்ல என் பொண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால என் பொண்ணு அங்க வருவா, புரியுதா? என் பொண்ணுக்கு இல்லாத உரிமை எதுவுமே கிடையாது. உன் பொண்டாட்டி தான் இருப்பாளோ இருக்க மாட்டாளோ, இந்த வீட்டுக்கு உரிமையானவ காவேரி தான், புரியுதா? உங்க பொண்ணு ராகினி கிடையாது. அதனால ராகினி வருவாளா இருப்பாளான்னு தெரியாது. ஆனா வந்து காவேரி அங்க தான் இருப்பா. நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு பசுபதி. நீ என்ன சொல்ற அப்படின்னு. ஆமா, நான் உண்மையை தானே சொல்றேன். வந்து பாருங்க, அந்த வீட்ல யார் இருக்க போறான்னு தெரியும் அப்படின்றாங்க. காவேரி வந்து சூப்பருங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ புரியுதா? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த வீட்டை நீங்கள் நுழைஞ்சிடலாம்னு நினச்சிட்டிங்களா? நீங்களும் சரி உங்கள் பொண்ணும் சரி அந்த வீட்டில் நுழையவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு வாசப்படி நீங்கள் மிதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து காவேரி, அப்படி சொல்லு காவேரி, புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அது எக்காரணம் கொண்டும் இந்த ஏரியாவில் இருந்துருங்க. அங்கே வந்துட்டு போகிறீங்க. அங்கே வந்துட்டிங்கன்னா மான மரியாதை அவ்வளோதான், முடிஞ்சிடும் உங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு பசுபதி. இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த டைமில் அன்பரசங்க வந்துடுறாரு. இவங்ககிட்ட என்ன பேச்சு வெட்டியா? நம்ம ஆவேடி பார்க்கலாம் சம்மந்தி, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இல்லை, அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சும்மா கோவத்தில் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, நீங்கள் வாங்க நமக்கு ஏற்பாடு பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து விஜயும் காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விடு காவேரி, இவங்க போனால் போட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம எப்பவும் போல் ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. வா காவேரி, எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம். இல்லைங்க, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேலே கை போட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. என்னப்பா அவங்க இப்போவும் ஜாலியாக இருக்காங்க, நம்மளை பார்த்து ஒரு டென்ஷனே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல, நான் இவ்வளோ சொல்கிறேன், அந்த வீட்டுக்கு வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற, ஆனால் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்க விஜய் வந்து என்கிட்டே வந்து பேசிட்டு போகிறாரு. அது மட்டும் கிடையாது, காவேரி எப்படி சில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு 2 பேரும் ஜாலியாக சுத்த போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்றாரு. இது ஏதோ இருக்குமா, அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே சரிங்கப்பா, அங்கே போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ வந்து மாமா சொன்ன மாதிரி இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா, ஒரு ரிசப்ஷனை முடிச்சிடலாம், இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. சரி பண்ணுறாங்க ராகினி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி விஜயும் வந்து தோல் மேலே கை போட்டுட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வெளியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ராகினிக்கு அப்படியே வயிறாக எரியுது. செம்ம டென்ஷனாக வராங்க ராகினி. ச்சே, இப்படி ஆயிடுச்சே, எப்படியாவது இவங்களை வந்து ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னோடனே, அப்பா நம்மளோட ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக இவங்க 2 பேர் வந்தே தீரணும்ப்பா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கப்பா அப்படின்னோடனே, சரிம்மா நீ ஆசைப்பட்டல பண்ணிவிடுவோம், இவங்க ரிசப்ஷனுக்கு காவேரியும் விஜயும் வராங்க, அதுக்கு நான் பொறுப்பு, நீ கவலைப்படாத அப்படின்றாரு. நிஜமாவாப்பா அப்படின்னோடனே, ஆமாப்பா, அவள் என்னை விருப்பேற்றிட்டே இருப்பாப்பா, இப்போ கூட விருப்பேற்றுறாப்பா, அதே மாதிரி நானும் மேடையில் நின்று அஜய் கூட அவளை விருப்பேற்றணும்ப்பா, எனக்கு அதான்ப்பா வேணும், ப்ளீஸ்ப்பா அப்படின்னோடனே, சரிம்மா நான் தான் சொல்லிட்டேன்ல, அவங்க 2 பேர் கண்டிப்பாக ஒரு ரிசப்ஷனுக்கு வருவாங்கன்னு, வரணும்ப்பா, வந்தே தீரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி முறைச்சி பார்க்குறாங்க. இதோட முடியுது.